ஐயா வரலாங்களா? வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கங்க. வணக்கம்மா. உட்காருங்க. இருக்கட்டுங்க ஐயா. என்ன எல்லாரும் காலங்காத்தாலேயே வந்திருக்கீங்க? அதுவும் நம்ம ஆர்ஐ சாரும் வந்திருக்காரு. ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாங்க ஐயா, முக்கியமான விஷயம்தான். அதுக்காகத்தான் உங்களை இன்வைட் பண்ணலாம் வந்தோம். என்ன அழைக்க வந்திருக்கீங்களா? என்ன சார், என்ன விஷயம்? ஐயா, நீங்க நகரமன்ற தலைவரா இருக்கிற பதவி காலம் இந்த மாசத்தோட முடிய போகுது. அதுக்கு நம்ம கலெக்டர் சார் உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்த ஏற்பாடு பண்ணிருக்காரு. அதுக்கு அழைச்சிட்டு போலாம் தான் சார் வந்தோம். ஆ, ஆ. எனக்கு எதுக்கு இந்த பாராட்டு விழாலாம்? நான் என்னோட கடமையை தானே செஞ்சேன். ஐயா, நீங்க தலைவரா இருந்த இந்த காலத்துல இந்த ஊருக்காகவும் இந்த ஊர் மக்களுக்காகவும் நீங்க எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க ஐயா. ஆமாங்க ஐயா, அதுக்கெல்லாம் இந்த ஊர் மக்கள் சார்பா உங்களுக்காக நாங்க செய்யற நன்றி கடனியாது. இந்த பாராட்டு விழாவை அமைச்சர் தணிகாசலம் ஐயா முன்னிலையிலும் கலெக்டர் முருகேசன் அவர்கள் தலைமையிலும் நடத்துறதா ஏற்பாடு பண்ணிருக்கேன் ஐயா. ஆ, அமைச்சர் ஐயா உங்களுக்கான விழாங்கிறதுனால அவரோட முக்கியமான வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு விழாவுக்கு வருகை தர்றாருங்க. எதுக்கு இந்த மாதிரி ஏற்பாடெல்லாம்? இப்படி மந்திரி ஐயாலாம் வந்து பாராட்டுற அளவுக்கு நான் என்ன பெருசா செஞ்சிருக்கேன்? ஐயா, நீங்க இந்த ஊருக்கு செஞ்ச எவ்வளவோ நல்ல விஷயங்களை எடுத்து சொல்ல இந்த ஒரு நாள் போதாது. ஆமாங்கய்யா, இது நாங்க உங்களுக்கு செய்யற மரியாதை. நீங்க கண்டிப்பா இந்த மரியாதையை ஏத்துக்கணும். அண்ணி, ஜானகி அக்கா அந்த தனாவ எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வரணும்னு விடாப்படியா இருக்காங்க. அவங்க எப்படியோ சாதிச்சுட்டா அதையே காரணம் காட்டி அப்புறம் தனாவையும் கதிரையும் மறுபடியும் கொண்டு வந்து நம்ம வீட்லயே நிரந்தரமா தங்க வச்சிருவாங்க. ஆமா பார்வதி, அவ போனவளாவே இருக்கட்டும். அவ திரும்பி இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. சரியா சொன்னீங்க அண்ணி. அந்த தனாவுக்கு ஏற்கனவே தலகணம் அதிகம். இன்னும் கையில 4 காசை மட்டும் பாத்துட்டா அப்புறம் நம்ம எல்லாரையும் பார்த்து என்ன சங்கதின்னு கேட்டாலும் கேப்பா. அவள நம்ம முன்னேறவே விடக்கூடாது அண்ணி. தனா, மா, தனா, கதிரு, மா, மாயா, நீங்க 2 பேரும் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஏதாவது விசேஷமா? என்ன மாயா, லேப்டாப் பேக் எல்லாம்? கேள்வியும் நீயே பதிலும் நீயே வா. எங்களை எங்க பேச விடுற? ஷோ சாரி. சரி உட்காருங்க. பாய போடு. இப்ப சொல்லுங்க. ஊர் தலைவரா பெரியப்பாவோட பதவி காலம் முடிய போகுது. அதனால அவருக்கு ஒரு பாராட்டு விழாவை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. கலெக்டர் மந்திரி எல்லாம் வராங்க. அன்னைக்கு வர கெஸ்டுங்க, அப்புறம் நம்ம ஊர் தலைவருங்க, ஜனங்க, இப்படி எல்லாருக்கும் சாப்பாடு போடுறதா ஒரு ஏற்பாடு. அந்த ஆர்டரை ஒரு நல்ல கேட்டரிங்க்கு கொடுக்க போறாங்க. அந்த கேட்டரிங் ஆர்டர் கிடைக்க உன்னையும் கொட்டேஷன் கொடுக்க வைக்கலான்னு தான் நானும் பெரியம்மாவும் வந்தோம். அப்பாக்கு பாராட்டு விழாங்கிறது சந்தோஷமான விஷயம். ஆனா ஊருக்கே சாப்பாடு போடுறதுங்கிறது பெரிய காரியம். என்னால எப்படி அவ்வளவு பெரிய ஆர்டரை எடுத்து பண்ண முடியும்? ஏன் முடியாது? நீயா சமைக்க போற? சமையல் மேற்பார்வை பண்ண போற? எல்லாத்துக்கும் ஆள் வச்சுட்டா 1000 பேரா இருந்தாலும் சாப்பாடு செஞ்சு அதை பரிமாறவும் முடியும். அப்படியா சொல்றீங்க? ஏய், அதுல உனக்கு என்ன சந்தேகம்? நிச்சயமா உன்னால முடியும் தானா? தனா, என்ன யோசிக்கிற? அதுல நிறைய பணம் செலவாகும்ல. முதல்ல கொட்டேஷனை கொடுப்போம். நமக்கு ஆர்டர் கிடைக்கிற மாதிரியான ரேட்டை கோட் பண்ணுவோம். நமக்கு லக் இருந்தா அந்த ஆர்டர் கிடைக்கும். என்ன பார்வதி, எதுக்கு என்ன உடனே நேர்ல வர சொன்ன? வர சொல்லிட்டு எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிற? போன்ல சொல்றதை விட முக்கியமான விஷயம் அதான் நேர்ல நானே வந்தேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? ஊர் தலைவரா மாமாவோட பதவி காலம் முடிய போதில்ல. ஆமா, அத திருவிழா மாதிரி பாராட்டு விழா நடத்தி கொண்டாட போறாங்களாம். பதவி முடியறதுக்கு பாராட்டு விழாவா? நடத்திட்டு போகட்டும். அதுதான் ரகுராம் வாழ்க்கையிலேயே கடைசி பாராட்டு விழாவா இருக்கும். ஏன்னா இனிமே அவ அந்த பதவியிலேயே இருக்க முடியாது, இருக்கவும் விட மாட்டேன்.
போன தடவை மாதிரி இந்த தடவை தோத்து போக மாட்டேன். கோடி ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல, எவனையாவது கொன்னாவது இந்த தடவை எலெக்ஷன்ல ஜெயிச்சே தேருவேன். எலெக்ஷன் விஷயத்தை நீங்க பாத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் சொல்ல வந்தது, ரகுராம் மாமாவுக்கு நடத்த போற பாராட்டு விழாவுல ஊருக்கே சாப்பாடு போடுற மாதிரி பந்தி நடத்த போறாங்களாம். அந்த டெண்டரை தனாவுக்கு கொடுக்க போறதா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பிடிக்காத பொண்ணுன்னு சொல்லிட்டு அவளுக்கு நல்லது பண்றதுக்கு இப்படி பிளான் பண்றானா அந்த ரகுராம்? அந்த தனாவை அடிச்சா ரகுராம்க்கு வலிக்கும். அவனை காயப்படுத்த கிடைக்கிற எந்த வாய்ப்பையுமே நான் மிஸ் பண்ண மாட்டேன். அந்த தனாவுக்கு டெண்டர் கிடைக்காது. இதுதான், இந்த வார்த்தை தான் நான் எதிர்பார்த்தேன். அந்த தனா முன்னேறவே கூடாது. அவ மட்டும் முன்னேறிட்டானா ரகுராம் மாமா அவளை ஏத்து பாரு. அங்க மாயான்னு ஒருத்தி இருக்கிறதையே நம்மளால தாங்க முடியல. இதுல அவளும் வீட்டுக்குள்ள வந்துட்டா, ஐயோ சாமி, என் கனவு இந்த ஜென்மம் இல்ல, 7 ஜென்மம் எடுத்தாலும் நடக்காது. கவலைப்படாத பார்வதி, டெண்டர் சாதாரண விஷயம் இல்ல. கேட்டரிங் பேர்ல எவ்வளவு செலவாகும்னு அமௌண்ட் மென்ஷன் பண்ணி கொட்டேஷன் போடணும். யார் கம்மியான அமௌண்ட் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தான் டெண்டர் கிடைக்கும். அவளுக்கு டெண்டர் கிடைக்க விடாம நான் பாத்துக்கிறேன். இது போதுங்க, இது போதும். மத்தது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். வரேன். ரகுராம், போன தடவை என்னை எதிர்த்து நீ ஜெயிச்சல்ல, இந்த தடவை நீ எப்படி ஜெயிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். கோனு, எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு தாங்க வந்திருக்கேன். டெண்டருக்கு கொட்டேஷன் கொடுத்தும் அவளுக்கு பழக்கம் இல்ல, அவ எப்படி பண்ணுவா? டெண்டர் ஃபார்மை எப்படி ஃபில் பண்றதுன்னு நான் சொல்லி கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் பெரியப்பா. சரியான அமௌண்ட்டுக்கு 2 லட்சம் தான் கொட்டேஷன் கோட் பண்ணியிருக்கா. பெரியப்பா, கண்டிப்பா இந்த டெண்டர் தனாவுக்கு தான் கிடைக்கும். கிடைக்கிறது முக்கியம் இல்ல, கிடைச்ச வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கணும். நாளைக்கே கலெக்டர் மினிஸ்டர் எல்லாம் வருவாங்கல்ல, நல்லா பண்ணிட்டா ஓகே. ஆனா சரியா பண்ணலைன்னா அது பெரிய அவமானம் ஆயிடும். அப்படிலாம் ஆகாதுங்க, அவ நல்லா பண்ணிடுவா. ஆமா பெரியப்பா. எல்லாத்துலயுமே ரொம்ப விளையாட்டா இருந்தா வாழ்க்கை ரொம்ப சீரியஸ் ஆயிடும். ஆனா முக்கியமான விஷயங்கள்ல சீரியஸா இருந்தாதான் வாழ்க்கை சந்தோஷமா அமையும். ரொம்ப கவனமா இருக்கணும். இருப்பா பெரியப்பா.